3 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 27 கரூர்ல 41 உயிர் போச்சு. 41 உயிர். இப்ப டிசம்பர் 27 மலேசியாவில் போய் ஆட்டம் போட்டு இருக்காரு. எப்படா முடியுது? முதல்ல மனசாட்சி ஒண்ணு இருக்குமா இருக்காதா? குற்ற உணர்ச்சி ஒண்ணு இருக்குமா இருக்காதா? நான் எளிமையா கேட்கிறேனே, ஜனநாயகன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல ஒரு காட்சி, படத்துல விஜய் வர்றாரு. வர்றப்ப அவரை பார்க்க வந்து ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் செத்து போயிடுறாங்க. விஜய் என்ன பண்றாரு? அடுத்த காட்சியில ஒரு வண்டியை பிடிச்சு வீட்டுக்கு ஓடிடுறாரு. இந்த காட்சியை படத்துல வச்சா நீ கார் துப்பியா துப்ப மாட்டியா? திரையரங்குல வந்து நீ சத்தம் போட்டு நீ எல்லாம் மனசாடா கேப்பியா கேட்க மாட்டியா? திரைப்படத்துல அந்த காட்சியை பொறுக்க மாட்டாய். நிஜத்துல நடக்குது. எப்படி சகிச்சு கொள்ற? மயிரே போச்சுன்னு ஓடி ஆளி மாதிரி ஓடி போனேன். களத்தை விட்டு ஓடி போனேன். எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? டிவிக்கு போனீங்க? ஆப்ப வைக்க போனீங்க? எங்க போன? கில்லி படத்துல வந்து முத்துப்பாண்டி அடிச்சு போட்டு தனலட்சுமி மீட்ட விஜயால தமிழ்நாட்டை மீட்க முடியாதான்னு கேட்கிறாங்க. விளங்குமா நாடு? நாசமா போகும். ஐயா ஸ்டாலின் சொல்றாரு போதையின் பாதையில போகாதுன்னு. சரி, போதையின் பாதையில போக கூடாதுன்னா பாதை பூரா போதை வச்சவன் யாரு? அதுவும் ஐயா ஸ்டாலின் தான். போதையின் பாதையில போகாது. நான் ஒரு அப்பாவா கேட்கிறேன், கும்பிட்டு கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கே. இன்னைக்கு யாரு காசு வாங்கிட்டு அனுமதி கொடுத்தது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் காசை வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு ஏத்துக்குவாரா? ஆனா இன்றைக்கு மக்களாட்சி காலத்தை என்ன நிலைமை? என் வீட்டு சொத்தை 1 ஏக்கரை 15,000 லஞ்சம் வாங்கிக்கிட்டு கலெக்டர் தேவராஜன் டிஆர்ஓ தாசில்தார் ஆர்டிஓ எல்லாம் சேர்ந்து ரெக்கார்டு பக்காவா வச்சிருக்கேன் ஐயா. என்ன கூப்பிடுங்க, நான் எங்க வேணாலும் எல்லாம் சேர்ந்து வித்துருக்காங்க ஐயா. போலி ஆவணம் தயார் பண்ணி வித்துருக்காங்க ஐயா. உங்களோட நாம் தமிழர் கட்சி எப்போது இருக்குங்க? நாம் தமிழர் கட்சி ஒன்று நிற்கும். ரொம்ப ஆதங்கமா இருக்கு ஐயா. தேவராஜனே நேரவே போய் கலெக்டர் ஆபீஸ்லயே போய் சத்தம் போட்டு வந்தாங்க ஐயா. சரி, இந்த பேப்பர் கொடுங்க ஐயா. பேரு ஆதங்கத்தை சொல்றேங்க ஐயா. காரை கொண்டு அங்க நல்லாட்சி நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, டிவியில எடுத்தாங்க அன்னைக்கு. அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மனு நாள் அன்னைக்கு கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தேன் நான். அந்த மனு இது வரைக்கும் இதை பாருங்க எவ்வளவு மனு தெரியுமா கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்கேன், வச்சிருக்கிறேன் எல்லாம். அது பார்க்கவே மாட்டாங்க, பார்க்கவே இல்லை. நடவடிக்கை எடுக்கிறேன். இப்ப கூட சொல்லுவேன் 10-11 சிஎம் செல்லுக்கு போன் போட்டு கேட்டோம்னா நடவடிக்கையில் இருக்கு. இதே தான் சொல்றாங்க. ஒரு நடவடிக்கை கிடையாது. அரை மணி நேரம் நான் பேசினதை 5 நிமிஷம் சொல்லிட்டாரு. நாட்டோட நிலைமை இதுதான். வாக்கை மாற்றி செலுத்தாத வரை வாழ்க்கையில் எந்த மாற்றம் வராது. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் திமுகவுக்கு போடுறேன், இல்லை அதிமுகவுக்கு போடுறேன், ரெட்டலைக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னு இன்னம்னா நாடு இந்த நிலைக்கு தான் போகும். வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போகிற தொகைங்கிறது குறைந்தது 20 கோடி. அது பெரிய தொகுதினா கோயம்புத்தூர் போல, மதுரை போல, திருச்சி போல, சென்னை போலன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் 50 கோடி செலவு செய்ய போறான். 50 கோடி. அக்கா சொன்னது போல ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். ஆண்டொன்றுக்கு 3 கோடி, ஒட்டுமொத்தமா சேர்த்தா 15 கோடி தான். ஆனா இவன் 20 கோடி, 30 கோடி, 40 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராக மாறுறானா இவன் மக்கள் சேவைக்கு வர்றானா இல்ல கொள்ளடிக்கு வர்றானா? எத்தனை காலத்துக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போடுவீங்க? ஒரு தொகுதி 20 கோடி 30 கோடி செலவு பண்றவன் தான் வெல்ல முடியும்னா எதுக்கு மக்களாட்சி? எதுக்கு ஜனநாயகம்? எதுக்கு தேர்தல் முறை? 20 கோடியை செலவு பண்ணுவான்னா ஏழை விடு. துறை சந்திரசேகரனா ஏழை விடு. 30 கோடி ஒரு தரம் 2 தரம் அப்படி ஏழை விடு. நாங்களும் கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, மக்களாட்சி இருக்கு, ஜனநாயகம் இருக்குன்னு நம்பி கருத்தை சொல்லி, கொள்கையை சொல்லி, கோட்பாட்டு சொல்லி, அரசியல் படுத்தி, கொட்டுகிற பணியில கத்தி, தொண்டை தண்ணி வத்த நாங்க மக்கள்கிட்ட முழங்கி கடைசியில் காசு இருக்கணும் தான் வெற்றி பெறுவான்னா எதற்கு இந்த அமைப்பு முறை? எதற்கு இந்த அமைப்பு முறை? எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் கொடுமையும் பார்த்த பிறகு நான் திரும்ப திமுக போடுவேன், அதிமுக போடுவேன்னா ஒன்னும் செய்ய முடியாது. கண் முன்னே இந்த நிலத்தின் வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளிலும் மணக்கொள்ளை நடக்காத ஒரு ஆறு இல்ல. பக்கத்தில் கேரளாவில் ஆற்றுப்படுகை இருக்கு, 44 ஆற்றுப்படுகை இருக்கு. ஒரு ஆற்றுப்படுகை மண்ணாடுறானா இல்லை. ஆனா இன்றும் கேரளாவில் கட்டடம் கட்டுறான்,
கட்டுமான பணி நடக்குது, மணல் தேவையா இருக்கு. ஆனா ஒருபோதும் அவன் ஆற்றின் வளத்தின் மீது அவன் கை வைக்கல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளும் செத்து விடுகிறது. காவிரியில தண்ணி வரல, ஒரு பக்கம் போராட்டம். காவிரி ஆற்றின் துணையாறு பவானி, காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், இந்த ஆறுகள் எந்த நிலையில் இருக்கிறது? கொங்கு மண்டலத்தை செழிக்க வைத்த நதி நொய்யல். அந்த நொய்யல் ஆற்று படுகை முழுமைக்கும் இன்றைக்கு சாயப்பட்டறை கழிவுகளை கொட்டி ஆத்த சாகரிச்சான். மனிதன் விஷத்தை அறிந்தனால் வாயிலே நுரை தள்ளுவது போல ஆறு நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போறோம்? நீ திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டு செத்து போவ. உனக்கு பிறகாக உன் தலைமுறை, உன் சந்ததி இதே பூமி பந்தில் வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்கா? ஆத்த சாகரிச்சுட்டான், மலையை தகர்த்து கொண்டு போறாங்க. மலைகள் ஒட்டுமொத்த உலக நன்னீரோட இருப்பிடமே மலைகள் தான். மலைகள் என்ன சொல்றான்? நீர் கோபுரம். நீர் கோபுரம் உலக நன்னீரை தருவித்து நம்ம கொடுப்பவைங்கிற அந்த மலைகள் இன்றைக்கு தகர்க்கப்படுகிறது. இங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் இடமில்லை. திருட்டு போய, களவாணி போய எல்லாம் அயோக்கிய போயிடும் அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கான். நீ திரும்ப திரும்ப திமுக ஓட்ட போடுற, அதிமுக ஓட்ட போடுற. என்ன கொடுமை இதெல்லாம்? எதற்காக திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஒரு காரணம் சொல்லு. இந்த திமுகவில் ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு கோட்பாடு. திமுக மக்கள் நலனுக்காக ஒரு இடத்துல நிக்குது, சொல்லு. அதிமுக மக்கள் நலன் சொல்லு. ஒண்ணும் இல்லை. எதுக்கு இந்த கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரம்? மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு. எந்த திசையை பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வன்கொடுமை, கஞ்சா, அபினு, மெத்தப்பட்ட மீன், எல்லா போதைப் பொருட்களும் சர்வ சாதாரணமா கிடைக்குதுங்க. இன்னைக்கு கடைக்கோழி வரைக்கும் கஞ்சா, கடைக்கோழி வரைக்கும் கஞ்சா. தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்காத ஒரு ஊர் உண்டா? ஒரே ஒரு ஊர், ஒரு ஊர் சொல்லு. தலைநகரை தொடங்கி கடைக்கோடி வரை கஞ்சா வந்துருச்சு. அதிமுக ஆட்சியிலே சட்டசபைக்குள்ள குட்காவோடு போனார் முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சியாளர் இருந்தார் ஸ்டாலின். குட்காவோடு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டபோது, இது விதிமீறல் இல்லையா என்று கேட்டபோது, சர்வ சாதாரணமாக குட்கா கிடைக்கிறது, அதை எடுத்துரைக்கவே குட்காவோடு சட்டமன்றத்துக்குள் வந்தேன் என்று பதில் சொன்னார். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? சட்டமன்றத்தில் கஞ்சாவோட போகலாமா? அபினோட போகலாமா? அன்னைக்கு குட்கா இருந்த போது அன்றைக்கு அதிமுக அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்தாங்க என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கே. இன்னைக்கு யாரு காசு வாங்கிட்டு அனுமதி கொடுத்தது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் காசை வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு ஏத்துக்குவாரா? எப்படி வருது? உளவுத்துறைக்கு என்ன வேலை? காவல்துறைக்கு என்ன வேலை? இந்த தெருவில் ஒரு தள்ளுவண்டி கடை போனா கூட உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு தெரியாம போட முடியாது. ஆனா சர்வசாதாரணமா கள்ளச்சாரம் வைக்கிறான், கஞ்சா புழங்குது, அபின் புழங்குது. சிறைக்குள்ள எப்படிங்க கஞ்சா வருது? சிறையே காவல்துறை கண்காணிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த சிறைக்குள்ள கஞ்சா புழங்குதுங்க. சான்று யார்? நான் போனப்பே பார்த்தேன். இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு, இந்த கேடுகட்ட மானங்கட்ட வெக்கங்கட்ட இந்த திமுக அதிமுக ஓட்டு போட போறீங்களா? நீ செத்தாலும் சரி உன் உயிருக்கு மதிப்பு இருக்காது. ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது. கிரிக்கெட் போட்டியில் ஒரு ஆட்டக்காரன் இருக்கான். முத ஆட்டத்தில் அவன் ஒழுங்கா ஆடல, ரன் அடிக்கல. திரும்ப ரெண்டாவது ஆட்டத்தில் ரன் அடிக்கல. மூணாவது ஆட்டத்தில் ரன் அடிக்கல. அப்ப என்ன சொல்றான்? அவன் தான் அடிக்கல, இல்ல அவனை டீமை விட்டு தூக்க வேண்டியதானே. திரும்ப என் வாய்ப்பு தரங்கிறான். அதே போல திமுக என்ன நிலைமை பார்த்துட்டோம், அதிமுக என்ன நிலைமை பார்த்துட்டோம். அவன் நல்லது பண்றதில்ல, திமுக நல்லது பண்றதில்ல, அதிமுக நல்லது பண்றதில்ல. திரும்ப ஏன் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற? எதுக்கு ஓட்டு போடுற? தொடர்ச்சி எறியணும், ஒழிச்சு கட்டணும் திமுகவையும் அதிமுகவையும். கொலை, கொள்ளை, வன்கொடுமை இதெல்லாம் பாவம் தான். அந்த பாவத்துக்கான மூலமாக இருப்பது திமுக அதிமுகவுக்கு நாம் செலுத்துகிற வாக்குதான். ரெட்டலை உதயசூரியன் மரங்க. இந்த ரெட்டலை ஒருபோதும் நம் வாழ்வில என்னைக்கும் பசுமையை கொண்டு வருகிறது. இந்த உதயசூரியன் நம் வாழ்வில என்னைக்கும் வெளிச்சத்தை தராது.
அதை உணர்ந்து திருந்துங்க. சரி, அப்புறம் யாருக்கு ஓட்டு போடலாம்? புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு போடலாமா? 3 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 27 கரூர்ல 41 உயிர் போச்சு. 41 உயிர். இப்ப டிசம்பர் 27 மலேசியாவில் போய் ஆட்டம் போட்டுருக்காரு. எப்படா முடியுது? முதல்ல மனசாட்சின்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? ஒரு சராசரியான நல்ல மனநிலை கொண்ட மனுஷன், மனசாட்சி கொண்ட மனுஷன், மனிதநேயம் கொண்ட மனுஷன் நம்மளால 41 உயிர் போச்சுன்னு தெரிஞ்சா அவன் குற்ற உணர்ச்சியின் உச்சத்துக்கு போய் தற்கொலை எண்ணத்துக்கு போயிடுவான். உளவில் நிபுணர் இல்லாது அவனை மீட்டு கொண்டு வர முடியாது. ஆனா 41 பேரை காவு கொடுத்துட்டு டான்ஸ் ஆடுறான். அவன் எப்படிப்பட்ட கூரமா இருப்பான்? எப்படிப்பட்ட ஆளு? அவர் எதுக்கு வர மாட்டாரு. தன்னை பார்க்க வந்தவன் செத்து போயிட்டாலும் விட்டுட்டு ஓடிடுவார். உடனே ஓடிடுவார். மக்கள் போராடுறானா போராடுறதுக்கு போக மாட்டார். அலர்ஜி அவருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? போராடுறவங்க அவரிடத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வரணும், ஆதரவு வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒருத்தர். திமுக 49 தொடங்குறப்ப நல்லா தான் வந்தான். கொள்கை கோட்பாடு பேசிதான் வந்தான். சமத்துவம், சமூக நீதி, சமூக விடுதலை எல்லாத்தையும் பேசிதான் திமுக வந்தான். வந்த பிறகு சீரழிஞ்சு போனான் திமுக. ஆனா இவர் வர்றப்பே சீரழிஞ்சு வர்றாரு. திமுக அதிமுக வந்த பிறகு உயிர்களை காவு வாங்கினான். ஆனா இவர் வர்றப்பே காவு வாங்கிட்டு வர்றாரு 41 பேர். எதுக்கு இந்த கட்சி? அந்த கட்சியில் இருக்கவன் பூரா எவனும் சராசரி மனநிலை கொண்டவன் கிடையாது. 6 அறிவு கொண்ட எவனும் அங்க இருக்க மாட்டான். 3.25, 2.25, 1.5 இல்ல 1/4 விழுக்காடு அந்த அறிவு கொண்ட தான் தாவே கால் இருக்கிறேன். சரிடா, வெள்ள போறீங்க, எத்தனை தொகுதியில் வெல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, எத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் 267. 267 எவ்வளவு வெல்லுவீங்க? நாங்க ஒரு 30 இடத்துல வென்று ஆட்சி பிடிச்சிருவோம். இல்லைங்க 3 இடம் தாங்கிறேன் ஒருத்தன். கட்சியின் கொள்கை தலைவர் பேரை சொல்றான்னா, கொள்கை தலைவர் யாரு? பெரியாரா, அம்பேத்கர்? இல்ல செங்கோட்டையன். கட்சியில எவனாவது ஒருத்தன் தற்கொலையா இருப்பாங்க. ஒரு கட்சியே தற்கொலை கட்சியா இருக்குது. விஜய் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பிற்போக்காளர் இருக்கான்னு தெரியுது. ஏண்டா விஜய் அதுக்காக பேசல? பேசிருக்காருங்க. எங்க பேசினாரு? சஸ்பென்ஸ். இப்படிப்பட்ட கட்சியை உலக வரலாற்றே பார்க்க முடியாதுங்க. இப்படிப்பட்ட கட்சி போராடம் புறா கூட்டம் கூடுது. நீ விஜயாண்டா கூட்டிட்டு வர்ற? நயன்தரா கூட்டிட்டு வா, நடிகை கூட்டிட்டு வா, இதே போல வருவான். இதை விட அதிகமா நாக்க தொங்க போட்டு வருவான். எவன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிறானோ அவனை கண்ணுக்கு தெரியாது. ஆனா எவன் நடிக்கானோ அவனை கண்ணுக்கு தெரியும். நாட்டு ஆளுக்கு இதுவா தகுதி? தன்னை பார்க்க வந்ததுல 41 பேர் செத்து போனாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ அம்மான்னு பதறி போய் செத்து போன உடலை பிடிச்சி நீ கட்டி அழுதிருந்தா, நீ கண்ணீர் வடிச்சிருந்தா, நீ தலைவன், நீ மனுஷன். மயிரே போச்சுன்னு ஓடுகாலி மாதிரி ஓடி போன, களத்தை விட்டு ஓடி போன. அங்க உயிர் போன செய்தியை கேள்விப்பட்டதும் களத்துக்கு நாங்க போய் நின்னோம்டா. எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? கட்சியில ஒருத்த வரலங்க. ஒட்டுமொத்த கட்சிக்காரனும் அலைவேசி அணைச்ச வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? டிவிக்க போனீங்க? ஆப்ப வைக்க போனீங்க? எங்க போன? எவ்வளவுதான் கட்சி. நான் எளிமையா கேட்கிறேனே, ஜனநாயகன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல ஒரு காட்சி. படத்துல விஜய் வர்றப்ப அவரை பார்க்க ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் செத்து போயிடுறாங்க. விஜய் என்ன பண்றாரு? அடுத்த காட்சியில ஒரு வண்டியை பிடிச்சு வீட்டுக்கு ஓடிடுறாரு. இந்த காட்சியை படத்தில் வச்சா நீ கார் துப்பியே துப்ப மாட்டியா? திரையரங்கில் நீ சத்தம் போட்டு நீ எல்லாம் மனுஷாடா கேப்பியா கேட்க மாட்டியா? திரைப்படத்தில் அந்த காட்சியை பொறுக்க மாட்டாய். நிஜத்தில் நடக்குது. எப்படி சகிச்சு கொள்ற? திரைப்படம் வேற, நிஜ வாழ்க்கை வேற. திரைப்படத்தில் ஒரே ஆள 1000 பேர் அடிச்சு பறக்க விடுவான். நிஜத்துல பவுன்சர் இல்லாம வெளில வர மாட்டான். நாட்டில் நடக்கக்கூடிய அநீதி, அக்கிரமம், கொடுமை எதுக்காவது பேசிருக்காரு? எதுக்கும் பேச மாட்டார். அதுவும் என்ன பேசணுங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துறாங்க. எழுதி கொடுத்தும் கூட ஒரு அட்டையை வச்சிடறான், இதை பார்த்து அப்படி படின்னு. அவர் பேசிட்டே இருக்காரு. தொலைக்காட்சியை பார்க்குறப்ப பேசிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா கேமரா திருப்புறான். மக்களை காமிக்கிறேன். ஏன் மக்களை காமிக்கணும்னு பார்த்தா அவர் பிரட்டிட்டு இருக்காரு.
காத்து அடிச்சா குழம்பிடுது, ஐயோ இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமான்ட்டு. அது எப்படி பாருங்க, எல்லா தொகுதியிலையும் அவர் தான் போட்டிக்கிறது. மதுரையில் மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, திருப்பரங்குன்றம், சோழவந்தான்னு அதையும் எழுதி கொடுத்துருக்கேன். மதுரைன்னு சொல்லி இந்த தொகுதியை பூரா எழுதி கொடுத்தா பரவாயில்ல, தொகுதியை போட்டு பக்கத்தில் விஜய்னு போட்டிருக்கேன். விஜய்னு போடலாம் அஜித் படிச்சிருவார் அவரு. அவ்வளவுதான். எங்க அதிகாரத்தின் நிழலை கூட தொடலங்க. இப்பவே நான் வரமாட்டேன், கரூருக்குள்ள வரமாட்டேன், கூட்டம் கூடிடும். நாங்க போராட்ட இடத்துல வரமாட்டேன், கூட்டம் கூடிடும். இன்னைக்கே நீ ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டா பனையூரை விட்டு எழும்ப மாட்டாப்புல, பனையூரை விட்டு ஒருபோது எழும்ப மாட்டாரு. நீ கற்பனை செஞ்சு பாரு அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு. நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம், சின்ன கற்பனை. அந்த கற்பனையில் விஜய் முதலமைச்சர் ஆயிடுறாரு. தமிழ்நாட்டோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஆதவ அர்ஜுனா. தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு? புசி ஆனந்த். பட்ஜெட் போட சொன்னா எம்பளத்தி கும்பளத்தின் வருவாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு தமிழே தகராறு, வாயிலே வராது. அவர் மல்லு கட்டுறாரு, என்னென்னமோ பேசலாம்னு, வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட கட்சி. கோமாளிகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு கட்சியில் இருக்கான். ஒருத்தனுக்கும் ஒரு இளவும் தெரியல. அவங்களுக்கு ஓட்ட போடணுமா? ஓட்ட போடு. விஜய் சிரிக்கிறாரு, நடக்கிறாரு, விழுறாருன்னு ஓட்ட போட்டேன்னா 2019 கமலஹாசன் வந்தாரு, ஓட்ட போட்ட. ஏன் ஓட்ட போட்ட? அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கிறவரு இந்த நாட்டுக்குள்ள நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டாரான்னு போட்டேன். நான் மையமா நிற்பேன், இந்த பக்கம் போக மாட்டேன், அந்த பக்கம் போக மாட்டேன்னாரு. இன்னைக்கு மையமா நிற்கிறார். எங்க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையமா நிற்கிறார். இப்ப என்ன கிளம்புறான்? கில்லி படத்துல வந்து முத்துப்பாண்டி அடிச்சு போட்டு தனலட்சுமி மீட்ட விஜயால தமிழ்நாட்டை மீட்க முடியாதான்னு கேட்கிறாங்க. விளங்குமா நாடு? நாசமா போகும். மனம் திருந்துங்க, மாறுங்க. நாங்க பேசிட்டவங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். எங்க கருத்துக்களை அலசி ஆராய்ங்க, பகுப்பாய்வு பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட கட்சி, எல்லாத்தையும் உட்காந்து பேசுங்க, விவாதிங்க. தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. முடிவெட்ட போற கடையில் அரசியல் பேசுங்க, தேநீர் கடையில் அரசியல் பேசுங்க, உணவகத்தில் அரசியல் பேசுங்க, நண்பர்களோடு, உறவினர்களோடு, காதலியோடு, மனைவியோடு எல்லாரோட அரசியல் பேசுங்க. நாம் தமிழர் கட்சியின் 15 ஆண்டுகள செயல்பாட விமர்சிங்க. எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, தர்க்க ரீதியா கேள்வி வைங்க, நாங்க பதில் சொல்றோம். சந்தேகம் இருக்கா? கொண்டாந்து கேளுங்க, பதில் சொல்றோம். அதே போல எல்லா கட்சியும் பகுப்பாய்வு செய்யுங்க. தமிழ்நாட்டை இவ்வளவு ஆண்டுகளும் அதிமுக ஆண்டிருக்கு, திமுக ஆண்டிருக்கு, என்ன செஞ்சான், இனி என்ன செய்வான்னு எல்லாத்தையும் ஆலோசி தீரு, சிந்தி, கேள்வி கேளு. கேள்வி கேட்ட பிறகு உன் மனசாட்சிக்கு எது சரின்படுதோ அதை செய். உன் மனசாட்சியின் படி நீ வாக்கு செலுத்தினால் உனக்கான ஒரே தீர்வு, ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். இந்த தொகுதியின் வேட்பாளர்கள் என்னுடைய பெருமதிப்புக்குரிய அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் போட்டி போடுறாங்க. இதே செங்கிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் கூனம்பட்டிங்கிற ஊர்ல பிறந்தவர். ஒரு எளிய குடும்பம், 9வது மகனா பிறந்தவர். வறுமை, ஏழ்மை. அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு, படிச்சு முதலா வந்தாரு. வீட்டில் மின்சாரம் இல்லை, தெருவிளக்கில் உட்காந்து படிச்சாரு. அப்படி படிச்சு பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவனை வந்து கல்லூரியில் சிறப்பாக படிச்சு கடைசியில் பேராசிரியர் மாறி நோபல் பரிசு, உலகத்தின் தலை சிறந்த விருதாக்கக்கூடிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளோடு உட்கார்ற அளவுக்கு உயர்ந்து ஐரோப்பா நாட்டில் ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் சம்பளம் வாங்கினார். 3 லட்சம், 1 ரூபா 2 ரூபா இல்ல, 3 லட்சம். பிரான்ஸ்ல, ஜெர்மனில, அந்த நாட்டிலே அவர் வேலையை தொடர்ந்திருந்தா இன்றைக்கு 5 லட்சத்துக்கு மேல வரும். ஒரு மாசத்துக்கு 5 லட்சம். ஆனா இந்த இனத்தின் மீது, மண் மீது பற்று கொண்டு அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து எளிய வாழ்க்கை வாழ்றார். எது பெருசுனா, தான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு ஆட்களை பார்த்திருக்கேன், நான் இவ்வளவு ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் மண்டை மேல என்னைக்கு ஏற்றினது கிடையாது. சாதாரணமா இருப்பார். இவரை பார்த்தா செங்கிப்பட்டி தாண்டி இருப்பாரான்னு சந்தேகம் வரும். ஆனா ஜெர்மனி, பிரான்ஸ்னு ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட போனவர். எப்படிப்பட்ட மனுஷன்னா, நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல உறவை சம்பாதிக்கணும்னா அண்ணன் செந்தில்நாதன் மாதிரி சம்பாதிக்கணும். நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் அவர் அண்ணன் கூட தாண்டி எதுவும் அவருக்கு பண்ணதில்லை. கொரோனா காலத்தில் வந்து பெரிய அளவில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். ரொம்ப சிக்கலாக இருந்தார். எனக்கு அவ்வளவு தெரியாது. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு மட்டும் தெரியும். நான் அந்த காலத்தையே அவரை வந்து நான் போய் பார்க்கல. எனக்கு இன்னைக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கு, என்னைக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனா வந்து எனக்கு ஒண்ணுன்னா, நான் வந்து ஒரு தம்பின்னு தான் கூப்பிட்டுருக்கேன், வேற எதுவும் இல்லை. எனக்கு ஒன்னா வந்து நிற்பாரு.
இதே தஞ்சாவூர்ல எங்க அப்பா வந்து உடல்நல பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறப்ப நான் செய்தியை சொல்றேன். கையில் என்கிட்ட 10,000 ரூபாய் தான் காசு இருக்கு, காசு அவருக்கு அனுப்பி விடுறேன். அவர் என்ன பண்றாரு, கையில் இருக்க அவர்கிட்ட இருக்க 10,000 காசை மொத்தமா எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. எங்க அப்பா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப முதல்ல போய் அவர் தான் கையெழுத்து போட்டார். நான் பார்க்க போறேன், எங்க அப்பா உடம்புல முடியாம இருக்காரு, பார்க்க போறேன். என் கையை இருக்க பிடிச்சிக்கிறாரு. தம்பி வந்து அந்த நேரத்தில் கலைஞர்வானோன்ட்டு. எங்க அப்பா இறந்துட்டாரு. என்னோட அவரும் ஆம்புலன்ஸ்ல வந்தாரு. வந்து நான் கொல்லி வைக்கிற வரைக்கும், காலிலேருந்து மாலை வரைக்கும் நின்று கொல்லி வைக்கிற வரைக்கும் ஒரு அண்ணனா இருந்து என்ன பண்ணவோ பண்ணாரு. ஆனா தம்பியை நான் எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாத எனக்கே அண்ணன் விலை பண்ணியிருக்காரு. இங்க வாக்கு செலுத்துங்க. இந்த தொகுதியை தமிழ்நாட்டோட முன்மாதிரி தொகுதியா மாத்துவார். இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்ட அப்பழுக்கற்ற மகன். நீ தலைவனை வந்து படத்துல தேடாத, உன்னோட தான் நிற்பான், உன்னோட தான் நிற்பான். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு அவன் நினைச்சிருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாங்க. மாசத்துல 5 லட்சம் ஐரோப்பிய நாட்டில் வாழக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பு, 5 லட்சம் மாத சம்பளம், எப்படிப்பட்ட வாழ்க்கை. துன்பத்தின் நிழல் கூட படாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனா எல்லாத்தையும் விட இனம் பெரிது, மக்கள் பெரிதுன்னு இதே செஞ்சிப்பட்டியில வந்து நிற்கிறார். சிவாஜி கணேசன் தோத்துக்கலாம், செந்தில்நாதன் தோத்துக்க கூடாது, தோக்க கூடாது. உங்கள் கையில இருக்குது. நல்லவனை தோக்கடிச்சிடாதீங்க. ஒரு திரைப்படம் பார்க்கணும், திரைப்படம் பார்க்கிறப்ப அந்த திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் தோத்து போறேன், கதாநாயகன் தோத்து போறான், வில்லன் ஜெயிச்சிடறான். அந்த படம் எந்த படமா ஓடி இருக்கா? ஓடாது. என்னங்க நல்லவன் தோத்துட்டான், கெட்டவன் ஜெயிச்சிட்டான், இது படமானு காய் தூக்குவேன். ஆனா நிஜத்துல நல்லவனை புறா தோக்கடிக்கிற. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்து வரக்கூடிய ஆட்களை தோக்கடிச்சிட்டு யாரு அதிகாரத்தை அமர்த்த போறீங்க? துரை சந்திரசேகரன் யாரு? இவன் கொள்ளடிப்பான். நாம் தமிழர் கட்சியில நாங்க 15 ஆண்டுகளா பயணிக்கிறோம். நான் நாம் தமிழர் கட்சி வர்றப்ப எனக்கு 19 வயசு, நீ 34 வயசுல நிக்கிற. நாங்க எங்களுக்கு என்ன கிடைக்குது? கோடி கோடியா பணம் வருதா? லட்ச லட்சம் பணம் வருதா? இல்ல. அடக்குமுறை, அவதூறு, பரப்புரை, இழிச்சொல், பழிச்சொல், ஏளனம் எல்லாம் வருது. ஆனா அதை தாண்டி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசப்பட்டு நிக்கிறோம்ங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. அந்த ஆத்ம திருப்திக்காக உழைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கிறது. இந்த 8 விழுக்காடு வாக்குங்கிறது தேர்தல் சந்தையில இன்றைக்கு தேர்தல் சந்தையில இன்னைக்கு 800 கோடி. நாம் தமிழர் கட்சி நாளைக்கு கூட்டணிக்கு வரதா அறிவிச்சா 800 கோடியை கொடுப்பான். 800 கோடி. திமுக அதிமுக தவிர்த்துட்டு எந்த கட்சிக்கும் இவ்வளவு வாக்கு இல்லை. ஆனால் அவ்வளவு கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி, நாங்கள் கடைசி வரைக்கும் கூட்டணி மக்களோடு தான். எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. இந்த ஊழல்வாதிகளோடு, கரைபிடிந்த கரங்களோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தில்நாதன் விவசாயி, ஒரு முனைவர், இந்த மண்ணின் மாசற்ற மகன். அதை கவனத்தில் கொண்டு உங்கள் நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. என் வாக்கு செந்தில்நாதனுக்கு, என் வாக்கு விவசாய சின்னத்துக்கு, என் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போட போறேன். இந்த மண்ணை மீது மக்களை வந்து பற்று கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான மகனுக்கு வாக்கு செலுத்த போறேன்னு பரப்புரை செய்யுங்க. உறுதியாக வெல்வோம், உறுதியாக வெல்வோம். இந்த சந்துக்குள்ள பொந்துக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிற நாங்கள் வெல்வோமா என்று சிந்திக்கலாம். என் அன்பு மக்களே, 40 ஆண்டுக்கு முன்பாக காட்டுக்குள்ளே துருப்பிடித்த துப்பாக்கியோடு ஒரு பொடிப்பையன் கிளம்புகின்றான். இந்த பொடியன் வென்றுவிட போகிறானா? என்ன சாட்சிய போறான் உலகம் கணக்கிட்டது. அந்த பொடியன் தான் முப்படையும் கொண்ட ராணுவத்தை கட்டமைத்து, உலகத்தின் தலை சிறந்த நாட்டை கட்டமைத்து, உலக வல்லாட்சிகளை தலை தெறிக்க ஓட செய்த தலைவர் பிரபாகரன். அந்த துடியிலே வந்த வாரிசுகள் நாங்கள். போராடி போராடி சாபமே ஒழிய ஒரு நாள் மண்ணுக்கு மக்களுக்கு பாதகமான செயல் ஈடுபட மாட்டோம். இந்த பிள்ளைகளை ஆதரிங்கள், அங்கீகரிங்கள். உங்கள் வேட்பாளர் பேராசிரியர் செந்தில்நாதன், உங்கள் சின்னம் விவசாயி. நன்றி, வணக்கம்.